69 தொகுதி அதிமுக கூட்டணி பிடிச்சிங்கன்னா மீதி 165 தொகுதிகளை டிஎம்கே கூட்டணி வெற்றி பெறும். இந்த 165ல் திமுகவுக்கு 140, காங்கிரஸ் ஒரு 10, விடுதலை சிறுத்தைகள் ஒரு 6, கம்யூனிஸ்ட் ஒரு 3, இன்னொரு கம்யூனிஸ்ட் ஒரு 3, அப்புறம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அப்புறம் சின்ன சின்ன கட்சிகள் இதெல்லாம் சேர்ந்தா 165 ஆகும். இதுதான் நம்முடைய தேர்தல் கணிப்பு. அப்போது திமுகவும் அதிமுகவும் ரெண்டுமா தேர்தலில் போட்டிட்டு மீதமுள்ள கட்சிகள் நிலைமை என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த தமிழக வெற்றி கழகம் இருக்குது இல்லைங்களா, இப்போ முதலமைச்சர் ஆகிடுவேன்னு கரூரில் 41 பேரை பலி கொடுத்துட்டு ஓட்டார் பாருங்க, ஒரே ஓட்டம். யார் அந்த கட்சியின் தலைவர், மாபெரும் புரட்சியாளர். அவர் என்ன புரட்சி பண்ணார், மக்களுக்காக என்ன போராட்டம் பண்ணார், என்ன தர்ணா பண்ணிக்கிறாரு. அவர் வாழ்க்கையே ஒரு போராட்டம் தான். தனி சிலையிலெல்லாம் கூட இருந்துக்கிறார் அவர் மக்களுக்காக. அப்படிப்பட்டவர் தான் விஜய். அதுவும் சாதாரண விஜய் இல்லை, தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய். இவருக்கு கூப்பிடுறது. இந்த கட்சி என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது பன்னீர்பாலாவோடு நின்றுடும். இந்த தேர்தலுக்கு பிறகு தமிழக வெற்றி கழகம் இருக்காது. அப்பப்போ ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்கும், ஆதவ அர்ஜுனா முன்னின்று நடத்துவார், ஆதவ அர்ஜுனா டேக் ஓவர் பண்ணிக்குவாருன்னு நினைக்கிறேன் தமிழக வெற்றி கழகத்தை. ஏன்னா அவருக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டு கூட விஜய்க்கு இல்லை. அவர் திருச்சி கிழக்குலேயும் பெரம்பலூர்லேயும் போட்டிட்டு இருக்கிறாரு. அவர் ஓரளவுக்கு 2வது இடத்துல வரலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் வெற்றியெல்லாம் பெறுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதே மாதிரி ஆதவ அர்ஜுனா 3வது இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. 3வது இடமோ 4வது இடமோ வெளிவாக்கத்தில் வரலாம். இந்த 2 பேரை தவிர தமிழக வெற்றி கழகத்தில் மீது 230 தொகுதியில் 234 தொகுதி, அதில் இவரே 2 தொகுதி நின்றார். அப்போ 232 தொகுதி. அதில் எடப்பாடியில் ஒரு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் காணாமல் போயிட்டார். அப்படி பார்க்கும்போது 231 தொகுதி. அந்த 231 தொகுதியிலையும் இவங்க 2 பேரை விட்டுட்டு தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர்கள் ஒரு 10,000, 15,000, 20,000 ஓரளவுக்கு தான் ஓட்டு வாங்குவாங்க. அதுக்கு மேலே ஓட்டு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா. கனவெல்லாம் காணாதீங்க தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர்கள். இது ஒரு பாடமாக எடுத்துங்க. வெற்றியே அப்படின்றலாம் நினச்சி நீங்கள் களத்தில் நிற்காதீங்க. நிற்கணும், வெற்றி நமக்கு தான் நிற்கணும். ஆனால் கிடைக்காது, ஏன் சும்மா வேஸ்ட் பண்ணிக்கணும்? கிடைக்காது. அதனால் நீங்கள் ஒருத்தர் கூட ஜெயிக்க மாட்டீங்க. உங்கள் தலைவர் ஓடிடுவார் பனையூருக்கு. அங்கேருந்து அவர் ரிலீவ் ஆக மாட்டார், அவர் வெளியே வர மாட்டார். தேர்தல் நேரத்துலேயே அவரை பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. தேர்தல் முடிஞ்சிட்டு பிறகு அவர் எங்கே பார்க்க போகிறீங்க? அதனால் புஷி ஆனந்தோ அல்லது ஆதவ அர்ஜுனாவோ தமிழக வெற்றி கழகத்தை கையகப்படுத்தி கொள்வார்கள். இவரை விட்டுருவார், அடப்போங்க நீங்களே நட்டிங்க, இந்த வெயிலில் நம்மளால் ஒன்றும் முடியல அப்படின்னு. அவர் கள போராட்டத்தில் நிற்க மாட்டார். கண்டினியூவாக முதலமைச்சர் பதவி கொடுத்தாவே அவர் டெய்லி கோட்டைக்கு வருவாரான்னு சொல்ல முடியாது. கோட்டையை பனையூருக்கு மாற்றினா கூட மாற்றிடுவார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, புரட்சி செய்த மாதிரி, போராட்டம் செஞ்ச மாதிரி, சிறைக்கு போயிட்டு வந்த மாதிரி, அந்த மாதிரி தியாகிகள் கூட அப்படி பேசுறதில்லை. இவர் பேசுகிறாரு அப்படி. அதுவும் 7 நிமிஷம் 8 நிமிஷத்துலேயும் இப்படி பேசுகிறாரு. இன்னொரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் கொடுத்தாக்கா இவர் இன்னும் என்னெல்லாம் பேசுவாருன்னு சொல்ல முடியாது. அதனால் தமிழக வெற்றி கழகம் காலி. அப்புறம் நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி எல்லாம் தேர்தலை போல் ஓரளவுக்கு வாக்கு சதவீதத்தை வாங்குவார்கள். ஆனால் இந்த தமிழக வெற்றி கழகம் வந்துவிட்டதினால் அந்த 8% வாக்கு கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். அந்த 8% வாக்கு கூட நாம் தமிழர் கட்சிக்கு விழுவது சந்தேகமாகத்தான் இருக்கிறது. அண்ணன் சீமான் அவர் கூட வெற்றியை அடைய வாய்ப்பில்லை.
அவரும் தோல்வியை தான் தழுவார். அவர் தோற்று பழக்கம் ஆகி போச்சு இல்லையா, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவர் இந்த தேர்தலில் தோற்றுட்டா கூட அவங்க குரல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த கட்சின்னு ஒன்று இருக்கும், அதை நடத்திட்டு போவாங்க. அதுதான் கட்சி. அதனால் இந்த தோற்றுட்டாங்களே அப்படின்னலாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. தோல்வின்றது ஒரு சாதாரணமான விஷயம். அண்ணன் சீமான் அவர்களுக்கு பயிற்சின்றார். அவர் தோல்வி எங்களுக்கு ஒரு பயிற்சி அப்படின்றாரு. அவர் அந்த கட்சியை நடத்தின்னு போவார். ஆனால் இந்த 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக ஜெயிக்காது. அதே போல் அதிமுகவில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரன் அந்த கட்சியிலேருந்து ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க மாட்டார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் காலி. தமிழ் மாநில காங்கிரஸ் ஐயா மூப்பனார் அவர்களுடைய மகன் ஜி.கே. வாசன் அவர்கள் தாமரை சின்னத்தில் போட்டிடுறாங்க. 5 வேட்பாளர்கள் தொகுதி கொடுத்துக்கிறாங்க. தமிழ் மாநில காங்கிரஸும் காலி ஆகிடும். அதுவும் கூடாரம் காலி. 26 தேர்தலில் காலி ஆகிடும். தமிழ் மாநில காங்கிரஸ், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், ஐயா ராமதாஸ் அணி பாமக, அம்மா சசிகலா அம்மையார் அவர்களுடைய கட்சி, இதெல்லாம் 26 தேர்தலுங்கிற காற்றுல காணாமல் போகிற காகிதங்களாக ஆகிவிடுவார்கள் இந்த கட்சிக்காரர்கள். ஆனால் நான் சொன்ன அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், தேமுதிக, ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி, அந்த கட்சி, சசிகலா அம்மையார் கட்சி, இந்த கட்சியெல்லாம் டெபாசிட் வாங்குவது என்ன தெரியாது, வாய்ப்பில்லை. ஆகவே என்னை பொறுத்தவரை 2026 நடக்கப் போகும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 165 இடங்களையும், அதிமுக கூட்டணி 69 இடங்களையும் பிடிக்கும்.